பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வியானா மற்றும் திவ்யாக்கிடையே நடந்த மோதல்கள். இதில் குறிப்பாக எடிட்டர் பயங்கரமாக ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல. அது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் போட்டிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், ரெக்கமெண்டேஷனில் காட்டும். அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்க மக்களே. நானும் எல்லா வீடியோவில் கேட்டிருக்கீங்க, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதோட கான்டெக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வியானா போன வாரம் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு ஃப்ரீ டே, அவங்களுக்கு ஹாலிடே, ரெஸ்ட் டே அப்படின்வாங்க. அந்த ரெஸ்ட் டேக்கு என்ன பண்ணிட்டாங்க, சர்க்கரை எடுத்து ஒரு கேசரியை செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த கேசரியை செஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. நேற்று நைட்டே வந்து சர்க்கரையை பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ காலைல எப்படி பாலை மட்டும் அளவு பார்த்தீங்களே, பாலில் மட்டும் கணக்கு பார்த்தீங்களே, காலைல சர்க்கரை இல்லையே, சர்க்கரை இல்லாமல் எப்படி இது போட முடியும், டீ போட முடியும், காஃபி போட முடியும், நாளைக்கு காலைல நான் கேப்டனை வச்சுக்கிறேன்ற மாதிரி நேற்று நைட்டே திவ்யா டிசைட் பண்ணது தான். அதுவும் வியானா வழியிலே ட்ரிகர் பண்ணும். ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வியானாவோட பாடி லாங்குவேஜில் வியானா பண்ணால் ட்ரிகர் ஆயிடுவா, அவள் பாட்டுன்னு கத்திட்டு இருப்பான்ற மாதிரி நேற்று நைட்டு திவ்யா பேசினது தான். ஓகேவா? இதில் என்ன ஆக்சுவலானா, ஒரு பக்கம் வியானா எடுத்து சுகரை எடுத்து செஞ்சிருக்காங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பாக்கெட் இருந்திருக்கு. அந்த சுகர் பாயிண்ட்டை எஃப்ஜே அவர்கள் எடுத்து தனியாக வச்சிருக்காரு. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு ஒரு சுகர் பாக்கெட்டை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம், இது திவ்யாவுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல கிச்சனில் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, வியானா சொல்கிறாங்க ஒரு பாக்கெட் சுகர்னா அக்ஷய பாத்திரமா தோண்ட வந்துகிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கான்டெக்ட்ல என்ன நடக்கணும், ஸோ அங்கே வந்து திவ்யா வந்து வியானா கிட்ட சுகரை பற்றி கேட்பாங்க. வியானா வந்து ஒரு பாக்கெட்டு ப்ளஸ் அரை பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு வியானா வந்து வெள்ளிக்கிழமை சமைக்கலான்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே ஒழுங்காக கன்வே பண்ண மாட்டாங்க. திவ்யா கேட்டதுக்கு வியானா கிட்ட இருந்து சரியா பதில் வராது, வியானா கேட்டதுக்கு இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ கிவ் அண்ட் டேக்ல ரெண்டு பேருமே ப்ராப்ளம் இருக்கு. இங்கே ரெண்டு பேருக்கும் மாற்றி ஒரு இம்பாக்ட் ஆயிரும். அதை எடுத்துட்டு போய் வியானா வந்து விக்ரம் கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் சொல்லிட்டு வெளியே வந்து பல புலம்புகள் நடக்கும். அது ஒரு பக்கம். இதுக்கப்புறமா தான் கிச்சன்ல வந்து சாப்பிடும்போது அவங்க வந்து காண்டில் ஒரு பக்கம் திவ்யா மேல பிரஜன் மற்றும் சாண்ட்ரா மேல காண்டில் இருக்கும்போது பயன்படுத்துற டைலாக் தான் இது. இன்னொரு இடத்துல திவ்யா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க வெளியே கார்டன் ஏரியால, அது வந்து திவ்யா வந்து சொல்லுவது வியானாவை கிடையாது, ரம்யாவை. ஆனா எடிட்டர் என்ன பண்ணிட்டான், டைரக்டா அதை கட் பண்ணி வியானாக்கு சொன்னாங்கன்னு போட்டாங்க. ஸோ காலைல நான் பேசிட்டு இருந்தேன், யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா கேப்டன் கிட்டே ரம்யா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே சர்க்கரை இருக்குன்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கலாம். அப்ப கொடுத்துருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குமான்றது தான் பாயிண்ட். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஆனா எடிட்டர் அதை கட் பண்ணி தூக்கி வியானாக்கு போட்டு விட்டாப்புல. அது ரம்யாவுக்கு வந்த கான்டெக்ட். ஓகேவா? அடுத்து வியானா என்ன சொல்றாங்க, கிச்சன் டீம்ல 3 தோசை 2 தோசைன்னு கொடுப்போன்ற மாதிரி அப்பப்பயும் ஏன் ப்ரொவிஷன் வருது. ஸோ என்னன்னா ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி இவங்க டிவைட் பண்றாங்க. 3 தோசை 2 தோசைன்னு வியானாக்கு நிறைய தோசைகள் வேணும் போல இருக்கு. அது ஏன் இப்படி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், கம்மியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபுட்டில் குற்றச்சாட்டு இருக்கலாம், பட் என்ன அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் 3 தோசைனா இப்போ உங்களுக்கும் 3 தோசை தான். என்னன்னா மற்றபடி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அங்கே ப்ரொவிஷன்ஸை கேட்டுக்கிட்டோ இல்லை மொத்த டீமுக்கும் அக்ரி பண்ணிட்டு தான் பண்ணும். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஃபுட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபுட்டு இல்லைனாவே பிரச்சனை தான். ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் ஃபுட்டில் ஏற்படும். அதில் ஈக்குவலாக பிரிக்கலைனாவே பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவங்க 3 தோசை 2 தோசைன்ட்டு. ஆக்சுவலாக போன வாரம்லாம் 2 தோசை இருந்திருக்கு போல, இந்த வாரம் 3 தோசை மாற்றிருக்காங்க. ஸோ இதை போயிட்டு ஏன் ப்ரொவிஷன் வருதுன்னு பல கம்ப்ளைண்ட்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு பக்கம் என்னன்னா, திங்ஸை எடுக்கும்போது குக்கிங் டீம் கிட்ட கேட்டு எடுக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. அது சக்கரை மேட்டர் தான். திவ்யா சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா கேட்டு எடுக்கணும். அது ஏன் கேட்காம எடுக்கிறீங்க, கிச்சன் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுங்க, எடுத்திருந்தா பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி திவ்யா சொல்லுவாங்களே, அது வேலிடான பாயிண்ட். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, டைரக்டா பேச முடியாதுன்னா பாசிங்லயே பேசிட்டு போவாங்க செய்யறன்னு. அது அந்த கேங், அந்த திவ்யா சாண்ட்ரா மற்றும் பிரஜன், அவங்க பாசிங்லே கமெண்ட்டை பேசுறது, பாசிங்லே கமெண்ட்டை போடுறது, இதை தான் நாமினேஷன்லையுமே வியானா பதிவு பண்ணியிருப்பாங்க. நெடுநீர டைலாக் விட்டுருப்பாங்க. கரெக்டு. அது டப்பு டிங்குன்னு மண்டையாட்டலன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு பக்கம் காண்டாயிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்டினா அவங்க ஒத்துப்பாங்க, அவங்க தப்புகள்லாம் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்றது, தப்பு பண்றதுன்னு தெரிஞ்சா நான் கேட்காம இருக்க முடியுமான்ற மாதிரி வியானா பேசுவாங்க. அடுத்த டைலாக் என்ன, ப்ளீஸ் அடுத்த வாரம் குக்கிங் டீம்ல ப்ராப்பரான குக்கிங் டீமை போடுங்கன்னு. ஸோ திவ்யா மற்றும் சாண்ட்ரா என்னதான் நல்லா சமைச்சாலும் அவங்க சமைச்சதை சாப்பிட்ற ஒரு மனசு வேணும். ஏன்னா அவங்க கொடுக்கும்போதே கோபத்தோட ஒரு சத்தத்தோட கொடுத்தா யாருக்கு தான் சாப்பிட மனசு வராது. ஸோ அந்த கேட்டகரியில இந்த குக்கிங் டீமால பல பேர் இது வீட்டுக்குள்ள அதிருப்தியா இல்லை இருக்காங்க. அதை வியானா அந்த இடத்துல ஓப்பனா பதிவு பண்றது நல்ல விஷயம். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க,
தலை ஆனவங்கள வியானா தலை யாரு சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க திவ்யா, தலை ஆனவங்கள தலை ஆவுறவங்க வியானாவை குக்கிங் டீம்ல போடுங்க சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொன்ன உடனே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வியானா சொல்ல தேங்க்யூன்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி போய் ஸோ கண்ணீர் வரும் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அழுகிய போடுவாங்க வியானா. இது ஒரு பக்கம். அடுத்து குக்கிங் டீம் அந்த தோசை மேட்டர் இருக்குல்ல, அந்த தோசை மேட்டர் எடுத்துன்னு வந்து அழகா ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. திவ்யா வந்து ஒருத்தர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. ஓகேவா, அதை பக்கத்துல இருக்க எஃப்ஜேவும் கேட்டுருவாரு. இது கேட்டோன்னா வியானா காண்டாயிரும். காண்டாயிட்டு வியானா என்ன பண்ணுவா, அவங்க நிறைய வேஸ்டேஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வடை சுட்ட மாவு இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு அது என்னதான் பண்றாங்க, அப்பயே மொத்தமா சுட்டு காலி பண்ணியிருக்கலாம், அதை இன்னும் வச்சு வேஸ்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு சில மாவுலாம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்காங்க கிச்சன் டீம்ன்ற மாதிரி. கிச்சன் டீம்ல நடந்த நிறைய விஷயங்களை இவங்க ஒரு பக்கம் போட்டு வதைக்கிறாங்க. நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன், நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி அடிப்பது தான் இந்த ப்ரோமோ அப்படின்றது தான். இது காலையிலே லைவ்ல முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல எடிட்டர் வேலையை பார்த்து அப்படியே வியானா பக்கம் திருப்பி விட பார்த்திருந்தார். அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். வணக்கம், பாய், சாரி பாய் மக்களே.